everyone, welcome to Salla's in Navalanam. நாம இன்னைக்கு மேம் செஞ்சதை நாம இப்ப சின்ன செல்லா பண்ண போறாங்க. எப்படின்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் பெயிண்ட் எடுத்துக்கணும், பிரஷ் எடுத்துக்கணும், ஸ்டாம்ப் எடுத்துக்கணும், பேப்பர்ஸ் எடுத்துக்கணும். நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி நீங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ போலாமா? ஃபர்ஸ்ட் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. பெயிண்ட் எடுத்து ஒயிட் கலர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒயிட் ஓபன் பண்ணிக்கணும். அப்புறம் டிப் பென் எடுத்து ஒயிட் ஃபர்ஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம சென்டர்ல ஒரு மூணு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சென்டர்ல ஒரு மூணு போட்டுக்கலாம். அப்படியே லைட்டா சைடு டிப் பண்ணி கொஞ்சம் அப்படியே நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ அங்கே குத்தி ஸ்டார்ஸ் இப்போ நம்ம பேர்ட்ஸ் போட்டுக்கலாம். அங்கே குத்தி ஸ்டார்ஸ் பேர்ட்ஸ் அதெல்லாம் போட்டுக்கணும். நம்ம இந்த பிரஷ் ஒயிட் டிப் பண்ணி எடுத்து நம்ம டிப் பண்ணிக்கணும். பேர்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கணும். இந்த டிராயிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாருங்க ஃபீலா. நம்ம நல்லா டிப் பண்ணி நல்லா ஒயிட்டா க்ளோவிங்கா அடிக்கணும். நல்லா க்ளோவிங்கா அடிச்சாதான் சூப்பரா இருக்கும் டிராயிங். இப்போ சைடில் பிரான்ச் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு போட்டுருக்காங்க. அதனால பிரான்ச்சஸ் போட்டுருக்காங்க. நாம இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் போட்டுக்கணும். ஒரு சைடில் கம்மியாக இருக்கக்கூடாது, ஒரு சைடில் அதிகமாக இருக்கக்கூடாது. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம கிராஸஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு சைடு பிரான்ச்சஸ் போட்டுக்கலாம். நிறைய கிராஸஸ் போட்டால் இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கிராஸ் நல்லா கிராஸஸை டிப் பண்ணி ஒயிட்டாக எடுத்துக்கணும். அதை டிப் பண்ணி ஒயிட்டாக எடுத்தாதான் ரொம்ப அழகாக வரும் நம்ம டிராயிங். நம்ம நல்லா டிப் பண்ணிட்டு நம்ம பிரெண்ட்டாக விடக்கூடாது எந்த இடத்தையும். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம்.
நம்ம கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணலாம். அப்புறம் பாதி ஒயிட்லாம் அப்புறம் கொடுத்துக்கலாம். இப்போ கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணலாம். இது ஒரு ஜூ மாதிரி சூப்பராக இருக்கும். ஜூ டைப். ஓகே, நம்ம இந்த சைடெலாம் முடிச்சு வச்சுட்டேன். நம்ம பண்ணிட்டு வச்சிடணும். மேலே மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த இடத்துல மட்டும் இந்த இடத்துல ஜூமே எழுதணும். இந்த கலர் பெயிண்ட் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் எடுத்து எடுக்கலாம். இங்க இப்போ நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒயிட் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லோ ஓப்பன் பண்ணுவோம். நல்லா டிப் பண்ணிட்டு வாட்டரில் இந்த மாதிரி பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம ரெட் கலர் நான் ரெட் கலர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. Z O O Zoo. நல்லா டிப் பண்ணி டார்க்காக தெரிகிற மாதிரி எடுத்து அடிக்கணும். இப்போ நம்ம ரைட் சைட் போட்ட ஸ்டார் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ லெஃப்ட் சைட் போடலாம். அப்புறம் நம்ம ப்ரௌன் கலர் எடுத்துக்கலாம். கிரீனோட ப்ரௌன் எடுத்துக்கலாம். இது பண்ணி முடிச்ச அப்புறம் நம்ம வாட்டர்ல டிப் பண்ணிட்டு ஒயிட்டை வச்சு இப்படி சைடில் இங்கே போட்டுருக்காங்கல்ல அந்த மாதிரி நம்ம ரொம்ப பெருசாக போட வேணாம், கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கலாம். இந்த அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு வெச்சு சின்னதாக போட்டுக்கலாம். அது நமக்கு போதும். ரொம்ப பெருசாக அந்த மாதிரி போட்டு நம்மளால கலர் அடிக்க முடியாது. க்ரீன் கலர் அடித்தா நம்ம க்ரீனே அடித்தா கூட ரொம்ப பிரைட்டாக தெரியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கலர். நெக்ஸ்ட்டு இந்த த்ரீக்கு க்ரீன் கொடுத்துடலாம். இப்போ சில்வர். நம்ம நிறைய க்ரீனை கொடுத்து ரொம்ப சூப்பராக ஆக்கிடலாம். இந்த க்ரீன் சில்வராகவே சூப்பராக ஜிகு ஜிகுன்னு இருக்கும். நல்லா கிளிட்டரியாக இருக்கிறதுனால இருக்கும். நீங்கள் வேணும்னா ஃப்ளவர் போட்டுக்கலாம், வேணும்னா ஃப்ளவர்ஸ் விட்டுடலாம். நானும் ஃப்ளவர்ஸ் போடுறேன்.
அடிச்சுக்கிட்டுக்கிறோம். இந்த சைடு அதுக்குள்ள காஞ்சிருச்சு. பரவாயில்ல, அடிக்கலாம். சொல்லுங்க. நல்லா இருந்துச்சுன்னா இதுல கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிராயிங் போலாம். இந்த டிராயிங்கை இப்படி எடுத்து வச்சுக்கணும். இந்த டிராயிங் கொஞ்ச நாள் காய்க்கும். அதுக்குள்ள நம்ம இந்த டிராயிங் பண்ணிடலாம். அதுக்குள்ள நம்ம ரெயின்போ டிராயிங் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துட்டு ரெயின்போக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா கலர்ஸையும் ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நான் என்னன்னா இப்போ வந்து டிசைன் கலர்ஸ் பண்ண அது எப்படின்னு சொல்லிடுறேன். டிசைன் ஓகே ரெயின்போக்கு தேவையான கலர்ஸ் ஓப்பன் பண்ண போச்சு. அது பேர் தான் நம்மளுக்கு பிடிக்காத கலர்ஸை குறைந்துக்கலாம். நம்ம நல்லா இப்போ கோல்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பயப்படாத கையாட்டும் போது ஸ்லோவாட்டுனா பார்த்தீங்களா? கை அப்படியே லூஸாக விட்டுக்கிட்டாலே போதும். நமக்கு அப்படியே சுத்தமாக வந்துடும். ஏன்னா நீங்கள் ப்ரெஷ்ஷை பிடிச்சிருக்கீங்க, லூஸாக பிடிக்கலான்னு சொல்லிட்டு கீழே கட்டிருக்கூடாது. அதுக்கப்புறம் அங்கே ரெட் ஆகி நல்லா வராது. ரெண்டு நம்ம நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு டைட்டாக பிடிச்சிட்டனால இப்படி ஆயிடுச்சு. இதை நம்ம திரும்பி கிளியர் பண்ணிடலாம். இப்படி திரும்ப கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி கோல்டு அடிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஆரஞ்சு. நம்ம கிட்ட ஆரஞ்சு நம்ம இப்போ இது மேலே அடிக்கணும். எல்லோவையும் சில்வர் நல்லா பிளாக் பண்ணி நம்ம அடிச்சுக்கணும். வாட்டர் ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம பிங்க் எடுத்துக்கணும். பிங்க் எடுத்து அடிச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த குட்டி ப்ரஷ் எடுத்துக்கலாம். ஒட்டரில் டிப் பண்ணிக்கலாம். இப்போ கேப் இருக்க இடத்துல இந்த குட்டி ப்ரஷ் வச்சு இந்த கேப்பை ஃபில் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி இப்படி பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம க்ரீன் எடுத்து அடிக்கணும். அப்புறம் வாஷ் பண்ணிட்டு நம்மளும் பிங்க் அடிக்கலாம். பீச் அடிக்கணும். பீச் அடிக்க வாஷ் பண்ணிட்டு ப்ரௌன் எடுத்து நாம் அடிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய். நாங்க தான் உங்க செல்லா சின்னா.